புத்தி கட்ட போயிடலாம் நீ. கால் வந்துட்டு வா இடிக்கான். என்ன பார்க்கணுமா? இவங்கெல்லாம் சும்மா நிற்காங்களா? எந்த ஒரு இவங்கெல்லாம் சும்மா நிற்காங்களா? பார்க்கணுமா? ஆளோடு இருந்துக்காங்க. என்னண்ணே? ஏய் ஜபா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. சதுர்வேதன் இந்திரங்கெட்டதும் பெண்ணால, சந்திரங்கெட்டதும் பெண்ணால, மகனே அண்ணன் கெட்டதும் எதனால எதனால அதனால. கால் வந்துட்டு. சும்மா இருங்க எல்லாரும், வேற எந்த குழப்பத்துக்கும் ஆளாயிராதீங்க. என்ன உட்காரடா. இப்போ உன்னுடைய தொழிற்சாலையை போய் பார்த்தேன். நிறைய கடன்பட்டு மனவேதனையாக இருக்குது. வியாபாரங்கள் போகாமல் ஸ்டாக் ஆகி எல்லாம் பழசு மாதிரி பேடு மங்கி போய் முடிச்சுக்கிட்டு கிடக்கு. உண்மையா? இது ஏன் நடந்துச்சுன்னு கேட்டேன். இந்த தளர்ச்சிக்கும் தடைக்கும் ஒரு பொம்பளை ஒரு காரணம். அப்படி அவளுடைய நேரமா, அவள் குணமா, அவள் மனமானு பார்த்தேன். அவள் மனசு அந்த நிலைகளிலிருந்து மாற்றி மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கி உன் தொழிலை நல்லாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவான். வா, நல்லாரு மகனே, வெற்றி அடைவாய். பணம் கிடைச்சாச்சு, கடன் தந்தாச்சு, தொழிலை வெற்றியாக்கி வா. கர்மசாமிக்கு திருச்சி எல்லை பாஸ்போர்ட் எடுத்து சும்மா இருக்க, அதுக்கு என்ன செய்யலாம்? பாஸ்போர்ட் யாருப்பா எடுத்து வச்சிருக்கா? யார் எடுத்து வச்சிருக்கா? என்னண்ணே பாஸ்போர்ட் எங்கண்ணே எடுத்து வச்சிருக்கிய? பையனங்க வாயா கண்ணே வா தம்பி. பாஸ்போர்ட் உனக்கு தான் எடுத்துருக்கீங்களா? எவ்வளோ நாள் ஆகுது எடுத்து? அதுக்கு எதுவும் பணம் கட்டினீங்களா? கால் வந்துட்டு வாங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா? சரி. நீங்கள் விபூதி வேணுமா? பார்க்க வந்திருக்கீங்களா? பார்த்துட்டீங்களா? கண்ணை மூடுறா தம்பி. தம்பி முத்துக்கருப்ப சாமி ஒரு சாமி வாராரே, இங்கே இருக்காரப்பா. உங்களுக்கு வணங்கும் தெய்வம் அவர் தானடா. பக்கத்தில் என் தங்கை மாறி ஒருத்தி இருக்காளடா. கூடு வச்சு ஊத்துறீங்கடா. கால் வந்துட்டு வாடா தம்பி. கடாய் விட்டுவாங்க. நாங்கள் திங்க மாட்டோம், அவங்க தும்பாங்க. கொண்டாடா தம்பி. ஒரு பக்கத்து இடுப்பு பின்பக்கம் வலி எடுக்க ஏன்டா? ஒன்றுக்கு ஒழுங்கா போதாடா? சில நேரத்தில் வலிக்கு கடுப்பு இருக்க. கால் வந்துட்டுவான். பார்த்தியா, நான் தாமல எல்லாரையும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீ கூடவே இருக்க, அவனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேன். என்ன உட்கார். கண்ணை மூடு பார்ப்போம். ஒரு பக்கத்துக்கு பிரெயினுக்கு போகக்கூடிய மூளையில் ஒரு சின்ன பெண்டு. இதனால் உனக்கு அடிக்கடி டென்ஷன், தன்னை அறியாது விழுந்தது போல ஒரு மயக்கம், இதெல்லாம் இருக்குமே. இருக்கா? கால் வந்துட்டு வா. இதை வச்சுக்கிட்டு எப்படா வெளிநாட்டுக்கு போவான்? ஏய், என்ன அர்த்தத்தில் சொல்கிற? மெடிக்கல் பிட்டில் விழுந்துட மாட்டானே. குழம்பக்கூடாது. 1000 பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். யாரையும் வற்புறுத்தியெல்லாம் சொல்ல மாட்டேன். உன் பையனை முதல்ல உடல்நிலைகளை நல்லா ஆக்கித்தாரேன். ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் ஆக்கித்தாரேன். கல்யாணத்தை முடிச்சு வச்சு பார்க்கணும்ல. ஆசைப்படுறதுல நியாயம் இருக்கணும் தம்பி. அவன் உடல்நிலைகளுக்கு மெடிக்கல் பிட்டில் குறையிலன்னு வரணும்ல. முதல்ல அதை உருவாக்கித்தாரேன். 3 முறை என்னை பார்க்கவா, கடன்படாமல் காப்பாற்றித்தாரேன்.
முதல்ல பையனை பற்றி மட்டும்தான் பேச்சு. அடுத்த உத்தரவு அடுத்த வாரம் வா, மனைவியை பற்றி பேசுவோம். போயிட்டான். கருப்பசாமிக்கு என் பத்திரத்தை காணலை, என் சொத்து பத்திரத்தை காணலை. பத்திரம் எங்கே இருக்குமா? கால் வந்துட்டு வா. ஓம் பத்திரத்துங்களே வா. குழந்தை இருக்கா? என்ன செய்யணும் இப்போ? படிச்சுக்கா. கண்ணை முடிக்காங்க. சிக்கன்னு பிடிக்க. ஓகே, கால் வந்துட்டு வா. பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி மாதத்துக்குள் உன்னுடைய பத்திரங்கள்லாம் ரிலீஃப் ஆகும். கடன்கள்லாம் விடுதலை ஆயிரும். யாராலும் எந்த தடைகளும் எந்த இழப்புகளும் உன் சொத்துக்கள் ஆகாது. காப்பாற்றி தரேன். அதுவரை வாழ்வதற்கு வழியும் வருமானத்தில் பெருமையும் தரேன். சந்தோஷமா இருக்கப்பா. போயிட்டாங்க. கருப்பசாமிக்கு எங்கே சமயபுரத்தால் போய் பார்த்தியா? போகணும்னு சொன்னீங்களா? நீ அவட்ட சொல்லலை? அப்படியே அவளை கூட்டு போய் நீ மட்டும் போயிட்டு வந்தலாம் நினச்சியோ? 2 பேரும் போயிட்டு வாங்க ஒரு தரம். என்ன சமயம் பார்த்து கை கொடுப்பா, அவள் தான் சமயபுரத்தா. புரியுதா? காலமெல்லாம் கை கொடுப்பான் அவன் தான் கருப்பசாமி. போய் விழுந்துக்காங்க. ஓகே. என்னடா தம்பி? கருப்பசாமிக்கு என் பேத்தியா நல்லா படிக்கணும், என் பேரன் பேத்தி நல்லா படிக்கணும் ஐயா. காட்டுவா. கால் வந்துட்டு வா. காரியக்கார பேயம்மவா. சாமியை கும்பிடாமல் வந்தோடனே என்னையே கும்பிடுதல்ல. நான் படித்து முடிச்சிட்டேன். மார்க்கெல்லாம் படைச்சி கண்ணை முடிக்கிட்டு பேசாம உட்காரு. கண்ணை முடிக்கா. இந்தா 3 லட்ச ரூபா கடன் முதல்ல தீருது. உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு உயர்த்தி தரேன். வெற்றி உண்டு. சந்தோஷமா இரு. அடுத்து பேசுவோம். அந்த 3 லட்ச ரூபா கடன் தீரணும்ல. 1.5 மாதம் டைம் இருக்குது. தலைகடனாலும் விற்க முடியாது. போ உண்மையை சொல்லணும்ல. நம்ம விவசாய இடங்களை பற்றி ஒரு மனக்குழப்பம் உடையவன் யாரப்பா? வாடா தம்பி வா. என்னடா வயல் வச்சுருக்கியா, கரும்பு காடு வச்சுருக்கியா, கொல்லைக்காய் வச்சுருக்கியா, என்ன வச்சுருக்கு? வயல் இருக்கா? என்ன இதில் பிரச்சனை? 100 வருஷமா? கால் வந்துட்டு வா. அக்கா தங்கச்சி ஒருத்தி சொரிசரங்குக்காரி சொரிஞ்சிக்கிட்டு கிடக்கலை அவளா? கால் வந்துட்டு வா. சாப்பிட்டு வைங்க. படித்து முன்னேறிட்டு வந்த பிள்ளை. அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்து நீ வெளியே போ. என்ன சொல்ல மாட்டேங்க? அவங்களுக்கு பங்கு இருக்கா? மொத்தமாக எனக்கு வேணும். நீ இவ்வளோ நாள் அனுபவிச்சலா, நீ வெளியேறு. சரிண்ணா? கால் வந்துட்டுவோம். உனக்காக நான் அதுக்காக அவங்க கேட்குறதுல தப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவங்க நியாயத்தை கேட்குறாங்க, அவரவர் உரிமையை கேட்குறாங்க. உண்மையா இல்லையா? என்ன திடீர்னு தங்கத்தை பிடிக்கேன்? ஏன் நகை நட்டு ஒழுங்காக போட்டீங்களாடா? நகை நட்டுலாம் தங்கச்சிமாருக்கு ஒழுங்காக போட்டியா? எங்கே என் முகத்தை நல்லா பார்த்துட்டு சொல்லுப்பா. சரி, உங்கள் அப்பா மேலே உங்கள் தாத்தம் தானே என்கிட்ட போய் சொல்ல முடியாத. கால் விட்டுவான். எருமை மாடு. இப்போ உனக்கு அவளுக்கு பணம் எவ்வளோ? அந்த இடம் எவ்வளோக்கு போகும்? இப்போ தான் உனக்கு மனசு வந்துச்சு. கால் விட்டுவாடா. நான் தான் சொல்லுவேன், நகை நட்டு தோணும் குழப்பம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கேட்க வேண்டியதானே வேணுமா? சரி, 10 பவுன் வாங்கி கொடுத்துருமாடா தம்பி. யார் பேரில்?
அவங்கள சம்மதிக்க வச்சுட்டா உன் காரியம் சக்ஸஸ். அவ்வளோதானடா. பக்கத்தில் வா ஆம்பளை. இந்த ஒரு பெருவரில் மட்டும் பிடி. கண்ணை மூடுறா. அப்படியா? அந்த இடத்து மேலே இன்னொருத்தங்கிட்ட போய் ரூபா கேட்டியாமலா நீ? அந்த இடத்த காட்டி இன்னொருத்தட்டு ரூபா வாங்கினியா கேட்டியா? அந்த இடத்து மேலே பணம் வாங்கியிருக்காங்கன்னு கணக்கு வருது. கால் வந்துட்டு கால் வந்துட்டு கால் வந்துட்டு இவனை எப்படி திருத்துறது? கண்ணை முடிக்கா. ஒரு பேரில் மட்டும் பிடி. எல்லாத்தையும் சேர்த்து பிடிக்க. காரியக்கார பேரை கண்ணமுடா. தம்பி 3 மாதத்தில் அவங்களுடைய மனத்தெல்லாம் பக்குவப்படுத்தி நேர்மையான வழிக்கு வர சொல்லுதேன். அவங்களுக்கு நகையை கொடுத்துட்டு பொண்ணை அவங்களுக்கு கொடு, மண்ணை நீ எடுத்துக்கோ. இந்தா முதல்ல இதை பற்றி பேசுவோம், அடுத்து பிரத்தியாரை பற்றி பேசுவோம். என்ன நல்லாரு? இந்த கனியை கொண்டு போய் அந்த இடத்துல கொடுப்போம். ஜெயிச்சு வா. கர்மசாமிக்கு இடுப்பு அடிக்கடி வலிக்குது. யாருக்குப்பா? நான் சும்மா பாட்டு பாடினதை நீ உடனே வர. உனக்கு இடுப்பு வலிக்கும்டா. எந்த ஊருப்பா? நான் திருச்சிக்காரனை தான் கூப்பிட்டேன். உன்னைய கூப்பிட்டான். திருச்சி. இடுப்பு கை கால்கள் வலி உபாதைகள் யாருக்குப்பா? போடா. ஏலே எதையாவது சொல்லி உள்ள வந்துடலான்னு சொக்காப்புக்கா உண்மையை புறம் சொல்லிவிடுவேன். சொக்காப்புக்கா உண்மையெல்லாம் சொல்லிவிடுவேன். உன் பொண்டாட்டிக்கு சரியில்லை. சரியா? கால் வந்துட்டு வாடா. எப்படி பாய் தான் பார்த்தியானே? என்னத்தையாவது சொல்லி உள்ளே வந்து உட்காந்துக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே சர்க்கஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு கால் வந்துட்டானே. உன் மனைவியுடைய எண்ணத்துக்களை நமக்கு ஏதோ கோளாறு நடந்திருக்கு, அதனால் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி கற்பனை பண்ணுதாப்பா. அப்படி எதுவுமே நடக்கலை ஐயா. அதனால் வீணாக குழப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உன்னுடைய பணங்கள்லாம் 3 ஆண்டு காலங்களில் நிறைய நஷ்டமாயிருக்கு. பிள்ளைகளை பற்றிய மன வருத்தமும் ஒரு பிள்ளையினுடைய மனதில் குழப்பமும் சிந்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மாற்றி உன்னை தெளிவுபடி தந்தால் போதுமாய்யா. வேறு என்னப்பா வேணும்? கண்ணை மூடுறா. இப்பவும் சொல்லுதேன், கிடைச்சிடும். மாத சம்பளம் என் கோயிலுக்குடா. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு மிசக்காரா. ஓம் ஹரி ஓம் ஐயங்கலிங்க சொல்றே. இந்தாப்பா உத்தியோகம் கிடைச்சாச்சு, சந்தோஷமா வெற்றி அடைந்து வா. வாழ்க. ஆடு மாடு யாருப்பா வச்சுருக்கா? எத்தனை ஆடு வச்சுருக்க? எத்தனை மாடு வச்சுருக்க? இப்போ ஆடு 5 இருக்கு. எனக்கு எத்தனை ஆடு வச்சுருக்க? முன்னால் விட்டுருந்தியா? அதனால் 2வது நான் விடலை. நீ கால் வந்துட்டு வா. இப்படி அடையாளமாக கூப்பிட்ற என்கிட்ட நீ ஏமாற்றி உள்ளே விழுந்தானே உன்னை சும்மா விடுவனால என்னடா ஒன்று சொல்ல மாட்டுக்க. நம்ம சொன்னால் எவன் கேட்காம்ப்பா. இரவுக்கு 1000 கண்கள். பக்கத்தில் என்னடா வேணும்? யாருக்குமே அண்ணன் தம்பி உதவணுங்கிற அவசியம் இல்லை. அதை நீ புரிஞ்சுக்கணும். எனக்கு மூத்தவங்கிட்ட நான் கேட்கல. என்ன ஏன் தம்பி என்கிட்ட கேட்கல. அவன் கை கால் பிளத்தை வச்சு உழைச்சி வாழ்ந்து உயர்ந்துக்கிட்டாங்க. அதை மாதிரி நீயா தான் உயர்ந்துக்கணுயா. என்ன அண்ணன் தம்பி நல்லா இருந்தால் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமாடா? அப்போ நீ பிரதிபலனை எதிர்பார்த்து செஞ்சுருக்க. பதிலுக்கு தந்துடணும்னு சொல்லி செய்ய வேண்டியதானே? உன் அண்ணன் சின்ன பையன், நீ அப்படி செஞ்சுட்ட. இல்லை நீ சின்ன பையன் அப்படி செஞ்சுட்ட. அப்படி விளக்கத்துக்கு வர. கண்ணை மூடு. உன் பையனுக்கு வேலை மே மாதம் கிடைக்கி. சந்தோஷமா இரு. இந்தா சந்தோஷம். எனக்கு இல்லைடா, இந்த கோயிலில் நடக்கக்கூடிய தர்ம கட்டளைக்கு. இந்தா நல்லாரு மகனே, செல்வாக்கா வருவேன். ஞானவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வழிகாட்டும் ஆடிகப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, திருநெல்வேலி
சொல்லுங்க, அப்படிதான் சொல்லணும். திருநெல்வேலி. என்ன விஷயம்? திருநெல்வேலி. என்னையா வரும்? கால் விட்டு வா, கால் விட்டு வா. அமைதி, அமைதி, அமைதி. உட்கார், உட்காருமா, மனம் கோலாம. இன்னொருத்தர கால் விட்டு வா. அமைதி. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கும். கோவில் கொண்ட சினமெல்லாம் தீர்ந்ததென்று திருத்தணி கோயில் கொண்டாராம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அற்புதமான உணவகம் வச்சிருக்க. அதுல இப்ப 6 மாதமா நீ நினைக்கிறது மாதிரி வருமானங்களை அள்ள முடியாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. உண்மையா? ஆனா இப்ப கடன்களும் மன தொல்லைகளும் கொஞ்சம் இருக்கு. ஒரு சொத்தை விற்கணுங்கிறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. இதுவரை நடக்கல. அதை நடத்தி தரணும் கருப்பசாமின்னு கேட்கிறேன். கால் வந்துட்டு. நீங்க எல்லாம் எந்த ஊரு? நான் திருநெல்வேலியை கூப்பிட்டுருக்கேன். போய் உட்காருங்க முதல்ல. நான் எழுந்து போயிருவேன். இப்போ திருநெல்வேலி மட்டும் இல்லைங்க. உன்னுடைய வீட்டை வித்து தந்தா போதுமா? இந்தா, நல்ல விலைக்கு வித்து தரேன், கடனை தீர்த்து தரேன், தொழிலை நல்லா ஆக்கி தரேன், நல்லா ஆக்கி. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ராமன் ஒரு புறம், சீதை ஒரு புறத்தை போல உன் பொண்டாட்டி ஒரு பக்கம், நீ ஒரு பக்கமாக இருக்கிய. அதனால் இப்போ அவள் வேணுமா வேண்டாமாடா? வேணும். அவன் மனதை போய் கேட்டேன். அவங்க வீட்டு சொல்ல கேட்டுட்டு உன்னை உன் பக்கம் அவங்க பக்கத்தில் இழுக்கிறதுக்கு அவள் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. அவள் கூட போய் வாழுதியா? அவளை எங்கே வர வைக்கணுமா? காலில் விட்டு வா. சோமா இருக்கியாப்பா? எங்கே போயிருந்த? வா. உன் மனது சரியில்லையே. இன்னொரு தடவை காலில் விட்டு வா. உட்கார். 3 முறை என்னைய பார்க்கவா. வார புதன்கிழமைக்கு சாயங்காலம் வா. வார புதன்கிழமை சாயங்காலம் என்னைய பார்க்கவா. எந்த மாதமும் இருந்து போகுது. வார புதன்கிழமை என்னைய பார்க்க வரேன். வேலையை விடு, ஓடி விடு, போ, ஓடு ஓடு ஓடு. அதே நெல்லை மாநகரம். கருப்பசாமி, என் பொண்டாட்டி போயிட்டா. நான் இன்னொருத்திய பொண்டாட்டியாக வச்சுருக்கேன். அவளாவது எனக்கு நிலையா இருக்கணும் சாமி அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். யாருடாவே? வா, வரேப்பா. வந்தானா? வாராயோ வெண்ணிலாவே, இன்பம் தாராத நிலை. உட்கார். இப்போ இருக்கவளுக்கு என்னவெல்லாம் தொழில் தெரியும்? என்ன வேலை பார்க்கா? சமையல் வேலை பார்க்கா. பக்கத்தில் வா. இவளை ஒன்றை விட்டு பிரியாமல் காப்பாற்றி தந்தா போதுமா? இவ கூட நிலையாக இருக்க வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. என்ன செய்வோம்? துணைக்கா வாப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தா, ஆயுள் காலம் வரை அவன் கூட இருப்பாடா. வெற்றி ஆக்கி தரேன். நல்லா இருக்கு. வழி தந்துட்டேன். சந்தோஷம். இப்படி அதே திருநெல்வேலி எல்லை பிள்ளையின் கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது. பிள்ளைனா யாரும் ஆம்பளை பையனா? காலில் விட்டுவாங்க. பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைய கேட்டு வந்தது யாரு? இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் மகனுடைய ஜாதகத்தில் சர்ப்பகார தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் 1.25 வருஷம் கல்யாணத்தை பற்றி பேசும்பொழுதெல்லாம் பிரச்சனையும் துயரமும்
தடைகளும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் இனிமேலாவது இந்த கல்யாணத்தை நடை தரணும் கருப்பசாமி அப்படின்னு ஒரு கேள்வியை நீ கேட்க. நடை தந்தா போதும்ல, கால் வந்துட்டு வா. வைகாசி பிறந்தாச்சு, படம் இல்லை, கல்யாண காலம் வைகாசி. வீட்டம்மா வாட்டு இருப்பா. இந்தா உனக்கு மருமகா வாரா, சந்தோஷமாக வெற்றி அடைஞ்சு வா. இந்தா பணம் தான் எல்லாரும். கருப்பசாமிக்கு சங்கரன் கோவில் திருநெல்வேலிபுரம் உட்காருப்போ. சங்கரன் கோயில் சங்கரன் கோயில் திருநெல்வேலிலாம் போங்க, சங்கரன் கோயில் மட்டும் வா. திருநெல்வேலி பக்தர் பூரா உட்காருங்க. சங்கரன் கோயில் மாத்திரவா, சங்கரன் கோயில் மாத்திரவா. திருநெல்வேலி உட்காருங்க, தயவு செய்து கீழே உட்காருங்க. திருநெல்வேலி பக்தர்கள் எல்லாம் இப்படி இடைஞ்சல் பண்ணீங்கன்னா எப்படி கொண்டு சொல்ல முடியும்? அருள்வாக்கு 7 மணி வரை நடக்கணும். எல்லாரும் கீழே உட்காருங்க. எல்லாம் சாமி அருள்வாக்கு முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. எவ்வளவு நேரம் கத்த முடியும்? திருநெல்வேலி எல்லாம் போங்க. ஏமோல்ல கொஞ்சம் சொல்றதை கேட்டு புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. எனக்கு அது ஏன் சொல்ல மட்டும் நீங்க கேளுங்க. திருநெல்வேலி பக்தர் போய் உட்காருங்க. பைத்தில் 1 சங்கரன் கோயில், சங்கரன் கோவில். பைத்தில் 2 வர சொல்லு. கால் வந்துட்டு வா. திருநெல்வேலி போய் உட்காருங்க. கால் வந்துட்டு அருள்வாக்கு கூட கொஞ்ச நேரம் நடக்கும்னா நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நடக்கும். நீங்க இப்படி முண்டி அடிச்சீங்கன்னா முடிச்சுதான் செய்வாங்க. சொல்ல மாட்டேன் சாமி, உன் வீட்டு பக்கம் இருக்காரோ வாராரு, அரவலை தூக்கிட்டே தான் பார்த்தேன். இன்னொரு தினம் கால் வந்துட்டு வா. உன் கட்டுமனைக்கு போனேன். உன் பிள்ளைய பத்தி என்ன மனக்குழப்பம் உனக்கு? அவனை வாக்கு திருத்தி தெளிவாக்கி தந்தா போதுமா? கண்ண முடு, கால் வந்துட்டு வா. இந்தா கடனையும் தீர்த்து தாரேன், உன் பிள்ளையும் குறையில்லாம ஆக்கித்தாரேன். இந்த மகளே நல்லா. அதே சங்கரன் கோயில் பகுதி கணவன் மனைவி, கணவன் மனைவி. எப்பா கையில கொஞ்சம் வலியும் வேதனையும் உடையவன். உன் முன்னாடி எங்கடா உன் மனைவி எங்க? கால் வந்துட்டு வா. உட்கார் உட்கார். உட்கார முடியாது. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக மந்திர தந்திரம் போல வேலைகள் நடந்து செய்வனையால் பாதிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அதனால் தொழிலுக்கும் போக முடியாமல் கடன்பட்டு வீட்டுக்குள்ளே கண்ணீர் விட்ட காவலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உடம்புக்கு எதுவும் உயிருக்கு ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயமும் தன்னால் முடியாத ஒரு வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா இந்த வேதனையை படிப்படியாக தீர்த்து தந்துருந்தேன். எந்த குறை இல்லாமல் வாழ வச்சுத்தரேன். வேற என்ன வேணும் மகளே? நல்லா ஆக்கி தரேன். 3 முறை என்னையே பார்க்க வருக. சந்தோஷமா இருக்க. போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை போயிட்டாங்க. முருகானந்தம் திருப்பூர் ஒரு ஆட்சி வந்து அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கு. முருகானந்தம் திருப்பூர் பக்தர் வந்து அந்த ஆட்சியை கூட்டு போகும். கொட்டை போட்டிருப்பான் கழுத்துல. ஏய் உத்தராட்ச கொட்டை போட்டிருப்பான் கழுத்துல. அவன் தானேடா காரிக்கா கட்டிக்காரன். எங்க போடா அம்மா கூட்டு ஊருக்கு போ. ஏக்கா அழாதங்கோ ஒளியாதங்கோ.
அதே சங்கரன் கோவில் இல்லை, வயல் விவசாய நிலம் சம்பந்தமாக மனவருத்தம் அடைந்தது யார்? பாப்பா வா, என்னக்கா விவசாயம்? கால் வந்துட்டு வா. என்ன உனக்கு விவசாய இடத்துல பிரச்சனை? கண்ண முடிக்கா. உனக்கு இப்போ கிரகங்கள் சரியில்லாம தான் அது நடக்கலையே தவிர யாரும் செய்வன இவனை தகடு வச்சு எந்த தவறும் நடக்கவில்லை. அதனால் வீணான குழப்பம் செஞ்சு பூஜை புனஸ்காரம் பண்ணி கெட்டு போயிடாத. காலில் வந்துட்டு வா, நான் கொடுக்குற கனியை கொண்டு போடு, பூமி பொறிவாக விளையும். இந்தா 4 கனியும் 4 மூலையில் போட்டுக்கா. நஞ்ச புஞ்ச விளையும் அக்கா, பருத்தி வெடிக்கும் அக்கா. வச்சுக்கா, நல்லா போயிட்டு ஒரு கேள்விக்கு தான் வேட போயிட்டு வா. சங்கரன் கோயில் உத்தரவு முடிஞ்சது, எல்லாரும் போங்க, இந்த இடத்தை வெற்றிடமாக எனக்கு காட்டுங்கள். இந்த இடத்தை எனக்கு வெற்றிடமாக காட்டுங்க. சங்கரன் கோயில் உட்காரலாம். பக்தர் பூரா அப்படியே அமைதியா உட்காரும். சங்கரன் கோயில் மக்கள் எல்லாருக்கும் உட்கார்ந்துருங்க. உட்காராங்க, சாமி திரும்ப கூப்பிடுவாங்க. நான் பாட்டு இருக்கேன், நீங்க இந்த இடத்தை காலி விடாம நான் சொல்ல மாட்டேன். போங்க. அன்னை தயவு செஞ்சு கீழே உட்காருங்க. நீங்க கரெக்டா சொல்ற ஊரை வந்துட்டு கரெக்டா போய் உட்கார்ந்தீங்கன்னா அருள் வாக்கு கண்டினியூவா நடைபெறும். உங்களால தான் டைமிங் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. சங்கரன் கோயில் பக்தர் பூரா அப்படியே போய் உட்காருங்க. சாமி பின்னாடி நிற்கக்கூடிய கீழே உட்காருங்க. சாமி பின்னாடி நிற்கவங்க கீழே உட்காருங்க. இந்த இடத்தை வெற்றிடமாக காட்டுங்க, அப்பதான் கூப்பிட முடியும். ஒரு கிளியரன்ஸ் வேணும்ல, வேணுமா வேண்டாமா? கரெக்ட். இந்த இடம் கிளீன் ஆயிடுதா? பாருங்க, இந்த கியூக்குள்ள யாருமே நிக்க கூடாது. போங்க, எல்லாரும் கம்பிக்கு அந்த பக்கம் போங்க. சொல்லுங்கண்ணே, உள்ள யாரையும் விட்டுறாத, அமைதியா இருங்க. நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன், நீங்க தான் குமரிக்கிட்டு இருக்கணும். வேற எத்தனை நேரம் சொல்றேன், கேட்க மாட்டேங்காங்களே. சென்னை பக்தர்கள் அமைதியா இருக்கட்டும். சென்னை பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க, அப்பதான் அருளாக்கு தொடங்கப்படும். சொன்ன கேளுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தம்பா, தெய்வத்தின் திருவுருவங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கிரியா சக்தியை பெற்றவன் நீ. ஆனால் இப்போ தொழிலில் நொடி விழுந்து நிறைய கடன்கள் பட்டு மனவேதனை அடைந்து நாம் இருக்கும் இடத்தை மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படுமோ என்னும் வேதனையோடு என்னை பார்க்க வந்திருக்கியான். உண்மையா? கால் வந்துட்டு வா. உன் தொழிலை மீண்டும் தொடர்ந்து கடனை தீர்த்து வெற்றியாக வாழ வச்சு தந்தா போதும்ல, வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. கண்ணை முடிக்கா. உனக்கு கிட்னியில் இருக்கக்கூடிய பாதிப்பு இயக்கத்தை குறைக்காது, உயிர்கண்டம் ஆகாது. கவலைப்படாமல் இரு, ஜெயிச்சிருவேன், வெற்றி உண்டு. காப்பாற்றித்தாரேன், இந்த கடனை தீர்த்தாரேன், காசு பணம் நிறைய தரேன். போயிட்டு டைவர்ஸ் கேஸ் சென்னையில். சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது டைவர்ஸ் கேஸ் சென்னை பக்தர் டைவர்ஸ் கேஸ் உள்ள ஆளே வரலாம். அவருக்கு அன்னார் அவர்களுக்கு வழிவிடவும். அந்த பக்தருக்கு கொஞ்சம் வழி விட்டு ஓரமாக நின்னுங்க. கொஞ்சம் அமைதி. யாருக்குடா டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டியா? கால் வந்துட்டு வா.
ஆச்சி கொஞ்சமாக தொண்டையை ஓச்சி வை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய நேர்மைக்கு தகுந்தாற்போல் உன் மனைவி வாழ தகுதியற்றவள். அதனால் உன் பெற்றோர்களையும் உன்னுடைய நண்பர்களையும் இழிவுபடுத்தி உன் வாழ்க்கை சின்னாபின்னமாக்கப்பட்டது. உண்மையா? இதற்கு இடையில் நமக்கே உயிர் சேதம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயமும் வேதனையும் உன் உள்ளத்தில் உண்டு. அதனால் மதிக்குழப்பமும் மனப்பேதமும் மைண்ட் டிப்ரெஷன் ஆனது மாதிரி உள்ள பேதனையும் நீ அனுபவித்து வந்தாய். கால் வந்துட்டு வா. பொண்டாட்டிய இவருக்கு கிடைச்ச பொண்டாட்டிய என்ன செய்ய வருக. அதனால நீ இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறது சட்டப்படி சரியானது தான். அதில் உனக்கு வெற்றியாக்கி நல்வாழ்வை அருளக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சாச்சு. இனி எந்த தீயவைகளும் உன்னை தொடாமல் காப்பாற்றுற வெற்றி வந்துடும். வா போயிட்டு வா. அடுத்து பேச. கர்பசாமிக்கு அரோகரா. கர்பசாமிக்கு அரோகரா. அப்படியா? வண்டி வாகனம் தொழில் நடத்தக்கூடியவன். வண்டி வாகனம் தொழில் நடத்தக்கூடிய பக்தர். என்ன வண்டி தம்பி? எத்தனை வச்சிருக்க? எத்தனை வச்சிருக்க? கால் வா. உட்கார். குழந்தை இருக்கா? பக்கத்தில் வா. நீ கொஞ்சம் பக்கத்தில் வாடா தம்பி. அம்மா நீ வார. எங்கே இருக்க? நாகாத்தம்மன் கோயில் எங்கம்மா இருக்கு? உன் வீட்டு பக்கம் இருக்கோ? படம் எடுத்து வாராள, அதான் கேட்டேன். பால் பழங்கள்லாம் உண்டு ஆனந்தமாக நின்று கவித்துவத்தோடு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பாள். பிறக்கும் பிள்ளை ஆண் வடிவத்தில் பிறக்கு. ஆம்பளை பையன் தான் பிறக்கான். சிவனேசன். என்ன பேரு? கால் விட்டுவான். புளியரை கர்பசாமிக்கு. புளியரை கர்பசாமிக்கு. வாங்க. ஏன் சிவனேசன் பேர் வச்சேன்? நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே. சிவபெருமான் பக்கத்தில் என்னடா இருக்கும்? பாம்பு இருக்கும். அதனால் சிவனேசன் பேர் வச்சு ஒரு ஆண்மகனை அழைப்பாய், ஆனந்தமாகவும் இருப்பாய். இப்போ இருக்கிற வீட்டை மாற்ற வேண்டும் என்று சொல்லி பல பேர்கள் உன்னிடம் புத்தி சொல்வார்கள். மாற்ற வேண்டாம், மகிழ்ச்சி அடைவீர். கடனை தீர்த்து தரேன், வண்டியை நல்லா ஓட்டி தரேன், எந்த ஒரு தடையில்லாமல் ஆக்கி தரேன். ஒரு வரம் கேட்டுக்கோ. யாருக்கு? கண்ணமுடே நீ கொஞ்சம் தொடாமரு. தூக்கத்தில் உன் பிளமெல்லாம் கொஞ்சம் போகுதுடா. சரிண்ணா? அதை நிப்பாட்டிட்டேன். இனிமே போகாது. போ. நல்லா போ 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 போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு எனக்கு ஒரு குழந்தை வர வேணுமப்பா. சென்னை பக்தர் குழந்தை வரம் கேட்டு வந்த பக்தர். அமைதி 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 அமைதி. அமைதியா இருங்க. சென்னை பக்தர் அமைதியா இருங்க. கால் வந்துட்டாங்க. நீயும் குழந்தைக்கு தான் வந்திருக்கியாடா செல்ல மகனே? பிள்ளைக்கு தான் வந்திருக்கியா? அமைதி அமைதி. எல்லாரும் அமைதியா இருங்க. சென்னை பக்தர் அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருக்கட்ட நான் எழுந்து போயிருவேன். என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க. நீங்க அப்பா வேண்டாம், நீங்க அங்கேயே நில்லுங்க சார். நீங்க வர வேண்டாம், அங்கேயே நில்லுங்க. கால் வந்துட்டு வா. அப்படியே நில்லுங்க. நீங்க அங்கேயே நில்லுங்க. அமைதியா நில்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னு பாருங்க. கால் ஒடிஞ்ச பொம்பளை ஸ்டிக்கர் வச்சு நின்றுட்டு. கர்பசாமிக்கு அரோகரா. உன்னுடைய உடலை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். கர்ப்பப்பை சம்பந்தமாக எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்த்தேன். 3 விதத்தில் நீர்க்கட்டிகள் இருப்பதாக ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அது உனக்கு பாதிப்பை தராது. ஆனால் இயற்கையாகவே தெய்வ சக்தியால் உனக்கு குழந்தை பிறந்துடும். அப்படி பிறக்கிற பிள்ளை அம்மன் தெய்வத்தினுடைய வடிவத்தோட
பெண் தெய்வமாக பிறக்கும். காமாட்சின்னு பேர் வச்சுக்கா. கால் புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு. வாப்பா வா. சித்திரை மாதம் பிறந்தவுடன் குழந்தை ஜனனமாகும். வெற்றி அடைந்து என்னை ஆனந்தமுடன் பார்ப்பீர்கள். வர வைக்கிறேன். இன்னும் இருந்து பணம் வரும். சந்தோஷமா இருங்க. போங்க. வாங்க விபூதி வைக்காங்க. ஏய் போ போ போ. இந்தா உன் வீட்டில் ஒரு மங்களகரமான காரியம் நடக்கும். அவன் இஷ்டத்துக்கு கூப்பிட்டு வருவான். ஏத்துக்கா பா. ஏய் நான் உண்மையை தான் சொல்றேன். அமைதி அமைதி. ஏய் சென்னை பக்தன் கொஞ்சம் அமைதியாரு. புள்ள வரணும்ல. மெட்ராஸ் நான் கூப்பிடணுமா வேண்டாமா? அப்படின்னா வாயை பொத்திக்கிட்டு ஊமை கிடக்க இருக்க பாப்போம். சென்னை டு ஸ்ரீரங்கம். ஏய் சென்னை டு ஸ்ரீரங்கம் சொல்லியிருக்கேன். ஸ்ரீரங்கத்தில் வீடு இருக்கு, சென்னையில் வாழுதாங்க. நீ புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. யூடியூப் ஆஃப் பண்ணுப்பா. யூடியூப் வேண்டாம். பக்தனை போல வரணும். அமைதியா வரணும். என்னடா வழக்கு தம்பி? கால் மகன் மகனே புறப்பட்டாச்சா? ஒரு மாலை கொடுப்பா. உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் தளர்ச்சியில் விழலாகுமா? மகனே சந்தனம் சேராகுமா? நான் தருகிற மாலையை வாங்கி செல்லுங்க. சென்று வென்று வெற்றியுடன் வருக. பொண்ணாங்க பின்னால என்ன பேச்சுவார்த்தை? வாங்க நேராவது. கொண்டாப்பா வாடா. வீட்டில் திருவிளக்கில் இந்த மாலையை கொண்டு போடு. செல்வம் வந்துடும். எல்லா நிம்மதியும் உனக்கு கிடைச்சோம். நலமடைவாய். வாழ்க. சரி போய்ட்டோம். போய்ட்டு சென்று வருங்க. ஓகே. சென்று வா மகனே வென்று வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். வியாபார தொழில் ஸ்தாபனம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும், ஒருத்தருக்கு செக்கு கொடுத்து நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்குடா. இருக்கா? கால் வந்துட்டு வா. ஆனா அவன் ஏமாத்தல. அவன் நிலைமை என்ன செய்வான்? வெண்ணி தருவான். என்ன தருவான்? வெண்ணி தருவான். இந்த வழக்கு ரெண்டையும் நான் வெற்றியாக்கி தந்துருந்தேன். அதை வெல்லதுக்குரிய பணமும் உனக்கு தாரேன். வேற என்னடா வேணும்? வேற ஒரு துணையை தேடி தரணுமா? இந்தா சித்திரை மாதம் 30க்குள்ள வரும். வெற்றி அடைவாய், ஆனந்தமும் பெறுவாய். வருக மகளே. என் பிள்ளையை கட்டி கொடுத்த இடத்துல நல்ல வாழலை. ரொம்ப வேதனையா இருக்கு. யாரு அம்மா? கரெக்டாக கவனிச்சு வாங்க. மற்ற எல்லாரும் அமைதியா இருங்க. எங்கண்ணே கட்டி கொடுத்திய? அண்ணே ஆள் வந்தாச்சு. அமைதியா இருங்க.